புலம்பெயர் நாடுகளில் இருந்து பெரும் கஷ்டத்தின் மத்தியில் தாயகத்திற்கு அனுப்பப்படும் பணத்தை சிலர் பொறுப்பற்ற வகையில் மோசடியாளர்களிடம் கொடுத்து ஏமாந்துவிட்டு கடந்து செல்கின்றனர். அதன் பின்னால் உள்ள கஷ்டங்களும் வேதனைகளையும் யாரும் புரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த நிலையில் சமூக வலைதளம் ஒன்றில் ஏற்பட்ட நட்பு காரணமாக கண்மூடித்தனமாக நம்பி சிறுபிள்ளைத்தனமாக 3 மில்லியன் ரூபாவை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் மோசடியாளர்களிடம் கொடுத்துள்ள சம்பவம் பலருக்கும் பாடமாக அமைந்துள்ளது. அண்மை காலமாக நாடு முழுவதும் இலக்கு வைத்து ஆன்லைன் மோசடி மூலம் கோடிக்கணக்கான பணம் ஏமாற்றப்பட்டு வருகிறது. இதில் ஆண்களும் பெண்களும் பணத்தை இழந்து வருகிறார்கள். இந்த நிலையில் சூட்சுமமான முறையில் பாதிக்கப்பட்ட யாழ்வாசி கருத்து வெளியிடுகையில், லண்டனில் இருந்து ஏற்பட்ட ஃபேஸ்புக் நட்பினால் தான் 29 லட்சம் ரூபாவினை இழந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர் தெரிவிக்கையில், ஃபேஸ்புக்கில் மார்க் என்பவருடன் நட்பு வேண்டுகோள் வந்தது. அதன் மூலம் அவர் என்னுடன் நட்பாக்கினார். இவர் எனது வாட்ஸ்அப் இலக்கத்தை வாங்கி அதனூடாகவும் வாட்ஸ்அப்பில் என்னுடன் தொடர்பு கொண்டார். 2024 மே மாதம் 31 எனது முகவரியை கேட்டார். முதலில் நான் இவருக்கு முகவரியை வழங்கவில்லை. பின்னர் தனது பிறந்த நாளை என்னுடன் கொண்டாட இருப்பதாகவும், எனக்கு ஒரு பரிசு பொதி அனுப்ப இருப்பதாகவும், அதற்கு எனது முகவரி தேவை எனவும் கேட்டார். இதன் அடிப்படையில் நான் எனது முகவரியை வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன். மே மாதம் 31 மாலையில் எனக்கு டெல்டா கொரியர் சர்வீஸ் என்னும் நிறுவனத்தினூடாக பொதி அனுப்பப்பட்டதாகவும், ஜூன் 1 கொழும்பில் இருந்து தகவல் வரும் என தகவல் அனுப்பினார். பின்னர் கொழும்பு டெலிவரி ஏஜென்ட் என்று ஒருவர் மெசேஜ் அனுப்பினார். கிளியரன்ஸ் ஃபீஸ் 95,000 ரூபாவை அனுப்பும்படி கூறினார். இதற்கு நான் என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என கூறினேன். அப்போது முதலில் பொதி சம்பந்தமாக முதலில் கதைக்க மார்க் சிமித் என்பவர் எவ்வளவு பணம் இருக்கிறது என தொடர்பு கொண்டு கேட்டார். நான் பணம் இல்லை என கூறினேன். பின்னர் 35,000 ரூபாய் வங்கிக்கு அனுப்ப சொல்லி வங்கி இலக்கத்தை தந்தனர். பின்னர் 40,000 ரூபாய் போடும்படி கூறினர். இதன் அடிப்படையில் 3/6/2024 ரூபாய் 40,000 வங்கி கணக்கில் வைப்பிலிட்டேன். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நிற்பதாகவும் பொதி ஸ்கேன் பண்ணப்படுவதாகவும் கூறினார். மேலும் பொறிக்குள் டாலர்ஸ் இருப்பதாகவும் அது ஒரு பெரிய தொகை என்றும் கூறி தான் அனுப்பும் வங்கி கணக்கு பணம் அனுப்பும்படியும், இல்லாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் எனவும் பயமுறுத்தினார். அதற்கமைய 1,50,000 ரூபாவை வங்கியில் வைப்பிலிடச் சொன்னார். அடுத்த நாள் பொதிக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இல்லை என கூறி அதற்கு 48,000 ரூபாவை வைப்பிலிட அறிவுறுத்தினார். இவை அனைத்தையும் நான் இவர்கள் தந்த கணக்கிற்கு வைப்பிலிட்ட பின்னர் எனது பெயரில் பொதி வந்தால் பெரிய பிரச்சினை என்றார்கள். தை மாதம் 7 மார்க் ஆண்டர்சன் தொடர்பு கொண்டார். அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். லண்டனில் இருந்து கொழும்பு வந்து வேலை செய்வதாக கூறினார். 20 லட்சம் ரூபாய் வங்கியில் வைப்பிலிட்டால் 24 மணி நேரத்திற்குள் பொதியை வழங்குவதாக கூறினார். இதற்கு ஆதாரமாக தனது கடவுச்சீட்டு போட்டோவை அனுப்பி வைத்தனர். அதனை நம்பி அவர் சொன்ன வங்கி கணக்கிற்கு நான் 20 லட்சம் ரூபாவை வைப்பிலிட்டேன். பின்னர் ஏர்போர்ட் டெலிவரி சார்ஜ் என கூறி ரூபாய் 2,50,000 வைப்பிலிட சொன்னார். அதையும் வைப்பிலிட்டேன். தற்போது மேலும் ஒருவர் பொதியை தருவதாக கூறி மேலும் 30 லட்சம் ரூபாயினை கேட்டு மிரட்டுகின்றனர். என்னை இந்த பொதி வருகிறது என கூறி இதுவரை 29,20,000 ரூபாவினை மோசடி செய்து மேலும் என்னை பணம் தர சொல்லி மிரட்டுகிறார்கள். என்னை தொடர்பு கொண்ட இலக்கங்கள் மற்றும் வங்கியில் வைப்பிலிட்ட விவரங்கள் என அனைத்தும் என்னிடம் உள்ளது. எனவே மேற்படி மோசடி தொடர்பில் விசாரணை நடத்தி இழந்த எனது பணத்தை மீட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார்.